ஃபைன் சார், வணக்கம். கலினரி குவிஸ் ஷெஃப்ஸுக்கு எல்லாருக்குமே சவுத் இந்தியாவில் இருக்கிற 5 ஸ்டேட்ஸுக்கும் ஒரு ஷெஃப் ஒரு குவிஸ் காம்படிஷன், கலினரி பேஸ்டாக குவிஸ் காம்படிஷன், சாப்பாடு சமையல் இதை பேஸ் பண்ணி ஒரு காம்படிஷன் வந்து இது 3rd எடிஷன் பண்ணுறோம். எவ்ரி இயர் நடக்குது. இந்த வாட்டி தான் ஹையஸ்ட் டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் 76 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஸோ வி ஹேவ் மிஸ்டர் செந்தில் ஃப்ரம் அஞ்சலி நெல்லெண்ணெய், is the MD chairman there, and we have from Ismahani Center we have Mr. Kesan, and we have the quiz master who is the star of the event, Mr. Arvind, and இது சூப்பராக போயிட்டுருக்கு. 75 டீம் ஒரே நாளில் quiz காம்படிஷன் இது. It's a very thrilling moment because when we started off, முதல்ல நம்ம ஆரம்பிச்சப்போ 40 டீம் வந்தது. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து 55 டீம் இருந்தது. இந்த வாட்டி வந்து 76 டீம்ஸ். we stopped registration ஒரு வாரம் முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். So that the response is overwhelming and the people are more participating. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் ஒரே பிளாட்ஃபார்மில் குவிஸ் காம்படிஷன் நடத்துவோம். So knowledge is something which is not special for professionals and special for students, nothing like that. Everything is there, கையிலே எல்லாமே இருக்கு இப்போ. ஸோ நாலேஜ் நிறைய ப்ரிப்பரேஷன் டைம் நிறைய கொடுத்தோம். 3 மாதம் முன்னாடியிலேருந்து கேம்பெயின் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர்ஸ். அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து சூப்பர். ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் இவ்வளோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்மஹானி சென்டரில் நம்ம ரெண்டு ஈவெண்ட் பண்ணோம். இந்த வாட்டி வந்துட்டு இந்த ஃபார்மேட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாரு மிஸ்டர் அரவிந்த் சார். யூ பி டெல்லிங் அபவுட் த குவிஸ் என்டையர் டீடைலிங் எப்படி பிளான் பண்ணாரு எல்லாமே. இந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு வி நீட் மோர் டைம். ஸோ அதனால வந்துட்டு வி ஸ்டார்ட் ஆஃப் இந்த மார்னிங் இட்செல்ஃப். அக்ராஸ் பேன் இண்டியாவிலேருந்து லாட் ஆஃப் சீனியர் ஷெஃப்ஸ், ஒரு 40-50 சீனியர் ஷெஃப்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து தே ஆர் விட்னஸிங் த என்டையர் இவெண்ட்டு. டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க, பெங்களூர், ஹைதராபாத், எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கேரளா எல்லா ஷெஃப்ஸும் 3 நாள் முடிய வந்து எல்லாம் வெயிட் பண்ணி எல்லாமே தேர் ஆல் இன்ட்ரெஸ்டிங்லி என்ஜாயிங் திஸ் என்டையர் இவெண்ட்டு. எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஷெஃப்னா வந்துட்டு ரொம்ப பார்த்தாலும் டயர்டாக இருக்கும், ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருப்போம். நாங்கள் ஆப்போசிட் டைப்பில் வேலை செய்வோம். நாங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட்ன்றது எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். மிச்ச பேர் என்ஜாய் பண்ண தான் பார்த்துட்டே இருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குவிஸ் காம்படிஷன் வச்சு பீப்புள் ஆர் என்ஜாயிங் வித் நாலேஜ் ஷேரிங். ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னென்ன ரீசன்னா, நாலேஜ் ஷேரிங் அட் த சேம் டைம் நெட்வொர்க்கிங். மெயினாக வந்துட்டு ஒரு 200-250 ஷெஃப்ஸ் இங்கே இருக்காங்க, யங் ஷெஃப் அண்ட் சீனியர் ஷெஃப்ஸ். So we are literally motivating a lot of youngsters, and அவங்க கூட நாங்கள் பர்சனலாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் we have a good hospitality here. மார்னிங் வந்த உடனே அவங்களுக்கு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தோம். தென் லஞ்ச் டைம் நல்ல ஃபண்டாஸ்டிக் லஞ்ச் மெனு இருக்கு. நீங்கள் எல்லாரும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. குட் ஃபுட் இஸ் அவைலபிள் ஃபார் வித் அஸ், and I request Mr. Arvind to explain about how he has prepared for the quiz. எப்படி இவர் ப்ரிப்பேர் பண்ணாரு, எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எப்படி எடுத்துன்னு போறாருன்னு ப்ளீஸ். வணக்கம், என் பேர் அரவிந்த். ஐ எம் CEO of Exquisite. ஐ எம் த குவிஸ் மாஸ்டர். இந்த குவிஸ் பைட்ஸ் 3 சீசன்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். திஸ் 3rd சீசன். இந்த தடவை கம்ப்ளீட்டாக ஒரு குவிஸ் மேரத்தான் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். லைக் யூஸ்வலாக ஒரு குவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹவரில் முடிஞ்சிடும். ப்ரிலிம்ஸ் நடக்கும், அப்புறம் ஃபைனல்ஸ் அதோட முடிஞ்சிடும். அப்படி பண்ணாமல் இந்த கம்ப்ளீட்டாக இது ஒரு 6 ஹவர்ஸ் குவிஸத்தான் மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஒரு பஸர் பேட்டில் மாதிரி பண்ணியிருக்கோம். லைக் அரௌண்ட் 72 டீம்ஸ் played 12 batches of 6 teams each. Batch 1, batch 2 மாதிரி 12 பேட்ச் முடிச்சு ஈச் பேட்ச்லேருந்து 3 டீமை செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு ரவுண்ட் ஆடுவாங்க, ரிட்டர்ன் ரவுண்ட், கிராஸ்வேர்ட் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அது நடந்துட்டு இருக்கு இப்போ பேக் எண்டில். அந்த கிராஸ்வேர்ட்லேருந்து 12 டீம்ஸ் எடுக்க போகிறோம். 12 teams will battle out in a semi-final, from which 6 will qualify for a grand final. And a grand final வந்து இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்லா ரவுண்டுமே ஒரு குவிசின் சம்மந்தப்பட்ட மாதிரி எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸர் பேட்டில் வந்து இந்தியன் குவிசின் சம்மந்தப்பட்டதாக எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் தட் இஸ் இப்போ நீங்கள் கிராஸ்வேர்ட் நடந்துருக்கு, அது பேன் ஏஷியன் குவிசின் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும். தேர்ட் வந்து we have this semi-finals, we have European and Western cuisine based on Mediterranean is been added. Last round வந்து நான் சொல்கிற மாதிரி it's a போக்குரேன்னுவாங்க. Everything is part of that. எல்லாமே இருக்கும், from Italy to spaghetti, everything is covered in that round. இது வந்து ஒரு interesting platform for all upcoming chefs to know the value of food and also the new cuisines across the world. So I wish this becomes a pan-India product in the future. Thank you. No sir, it's a mix of first round was buzzer. It was fully on the stage. Next round is a return. Third round will be again on buzzer.
Fourth round will be a complete traditional quizzing with counts, bounds, two truths and a lie, myth busting and things like that. So it has all rounds which a quiz will generally have, but packaged as a 6-7. வெரி இம்பார்ட்டன்ட். அவுட்லெட்ஸ் இருக்கு, இப்பவும் இருக்கு. அதோடைய ஒரு டெவலப்மெண்ட் ஃபுட்ஃபால்ங்கிற பேசிக் ஐடியாவில் தான் இந்த குவிஸ் பண்ணால் என்னன்னு ஒரு ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணோம். திஸ் வாஸ் அவர் பிரைன் சைல்ட். தென் கேம் அஞ்சலி, இவங்க சப்போர்ட்டோட சரி ஒரு 2 ஈவெண்ட் அங்கே பண்ணோம். சீதாராம் கேம், ஜிஆர்டி கேம், சீக்கா கொண்டு வந்ததில் இன்னும் இது இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இது வளரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இஸ்பாஹானி சென்டர் இந்த வருஷம் மெட்ரோ ஒர்க் நடந்ததுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. மேபி திஸ் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் இந்த ஃபார்மேட்டை ரிஃபைன் பண்ணி இங்கேயும் இஸ்பாஹானி சென்டர்லேயும் வைக்கலாம்னு பேசிட்டு இருக்கோம். ஐ திங்க் with everybody's participation and cooperation, this is a very grand success. Thank you very much. Thank you. And முக்கியமான விஷயம் வந்துட்டு சவுத் இந்தியா ஷெஃப் அசோசியேஷன் வித் ஆல் த ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் எந்த ஈவெண்ட்டும் நடக்காது. ஸ்பான்சர்ஸ் ஆர் அவர் லைஃப் லைன். ஸோ கமிட்டடாக 3 வருஷம் நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இஸ் கமிட்டட் ஃபார் அஸ் கம்மிங் more years to come also. Sir, I think thank you very much and you can talk about this quiz competition. என் பேர் செந்தில்நாதன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நடராஜா என்எல்சி ப்ராடக்ட் லிமிடெட். எங்களுடைய ப்ராடக்ட் வந்து அஞ்சலி நலனை. நாங்கள் வந்து 3 வருடமாக வந்து இந்த குவிஸ் காம்படிஷனை வந்து மெயின் ஸ்பான்சர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இது வந்து வெறும் குவிஸை தாண்டி இந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து செஃப்ஸ் வந்து சரி, கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கிச்சன்ஸோ மற்ற கிளாஸ் ரூம்லேயே இருக்கும். அதையும் தாண்டி அவங்க வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங்காகவும் ஒரு நெட்வொர்க்கிங்காகவும் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இது வந்து அமையும். இது அவங்களுக்குமே ஒரு அவுட்கமாகவும் இருக்குது. எங்களை மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து எங்களுக்கு வந்து எல்லாருடைய ஒரு கான்ட்ராக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. புதிய விதமான யோசனைகள், புதிய விதமான குக்கிங் ஐடியாஸு ஷேர் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இங்கே பரிமாறுறதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு தளமாக அமைஞ்சிட்டு வருது. இது வந்து இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போவில் நடக்கும். அதே இது வந்து நம்ம சவுத் இந்தியா லெவலில் வந்து இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லையும் சரி, ஒரு செஃப்ஸ் லெவலில் வந்து எல்லாரும் இங்கே வந்து அதே ஒரு தளத்தை வந்து குவிஸ் காம்படிஷன்ஸ் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய அதுக்கு உண்டான சப்போர்ட்டாக வந்து மிஸ்டர் அரவிந்த் நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இஸ்மானி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து எங்களுடைய பங்களிப்பு இன்னும் வரக்கூடிய நாட்கள்லையும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய நிகழ்ச்சியிலையும் கண்டிப்பாக இதில் வந்து இருந்துகிட்டு இருப்போம் அப்படிங்கிறதுல உத்தரவாதத்தோட எனக்கு இங்கே இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். Before that, I want to tell a little bit about the South India Chef Association, SICA. இதோட பிரசிடென்ட் வந்துட்டு பத்மஸ்ரீ டாக்டர் ஷெஃப் தாமு. இன்னைக்கு இங்கே இருக்க வேண்டிய ஆள், அவர் டேட் வாங்கி தான் நம்ம எல்லாம் பண்ணோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி he got a call from ராஷ்டிரபதி பவன். He has gone to make some nice dinner there. சவுத் இந்தியன் ஃபுட்டை பற்றி அவர் ஃபுட்டு பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு டெல்லி போயிருக்காரு, இன்னைக்கு போயிருக்காரு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்லி குவிஸ் ப்ரைஸ் அமௌண்ட் பற்றி சார் கேட்டார். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு 1 lakh rupees கேஷ் ப்ரைஸ் வித் லாட் ஆஃப் வவுச்சர்ஸ், ஸ்டே வவுச்சர்ஸ், ரெஸ்டாரண்ட் வவுச்சர்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். செகண்ட் பிளேஸ் வந்து 75,000 rupees ஃபார் த டீம். தேர்ட் பிளேஸ் வந்து 50,000 rupees வித் ஆல் த ரிசார்ட், ஹோட்டல் ஸ்டே வவுச்சர்ஸ் இதெல்லாம் சேர்த்து will be a very big nice gift for them, because it's a tough competition where they have to qualify so many rounds. So இதை வந்து இன்னும் நிறைய பண்ணணும்னு நாங்கள் நிறைய ட்ரை பண்ணுறோம். நாங்கள் with the help of lot of sponsors like அஞ்சலி, நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் நிறைய அதை இன்க்ரீஸ் பண்ணி பேன் இண்டியா லெவல் எடுத்து போகணும்னு பார்க்குறோம். ஸோ பேன் இண்டியாவில் we will do all the semi-finals, ஃபைனல்ஸ் வந்து சென்னையில் பண்ணணும்னு பார்க்குறோம். நாங்கள் we want to take it international. இதுதான் எங்களோட எய்ம். இன்டர்நேஷனல் டீம்ஸ் ஏஷியன் கண்ட்ரிஸ் 22 கண்ட்ரிஸ் இருக்குது, அவங்கள உள்ளே கொண்டு வரணும் நம்ம ஃபஸ்ட்டு. தென் ஃபாலோட் பை
இன்டர்நேஷனல் எல்லாரையும் கொண்டு வரணும்னு பார்க்குறோம் நாங்கள். சென்னை ஷுட் பிகம் ஹப் ஃபார் கல்னரி குவிஸ். அந்த சமையல் சம்மந்தப்பட்ட குவிஸ் காம்படிஷன் சென்னை ஷுட் பிகம் த ஹப். தட் இஸ் வாட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன். இதோட சேர்த்து நம்ம கல்லரி சேலஞ்ச் பண்ணுறோம். இந்த வருஷ கடைசியில் சென்னை ட்ரேட் சென்டரில் வெரி பிக் லெவலில் பெரிய லெவலில் கல்லரி சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாம் அதை வந்து பார்த்து கவர் பண்ணி யூ ஷுட் மோட்டிவேட். 10 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற காம்படிஷனில் 10 ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏஷியன் ரீஜன்லேயே வில் பி அ வெரி லார்ஜஸ்ட் பிகஸ்ட் காம்படிஷன். இவ்வளோ பார்ட்டிசிபேஷன் சென்னையில் தான் நடக்கும்போது ஸோ நீங்கள் எல்லாம் வந்து யூ ஷுட் கம் அண்ட் விட்னஸ் தட் இந்தியன் ப்ரோக்ராம் அண்ட் என்கரேஜ் ஆல் த ரிசர்ச். சார் பேன் இந்தியா லெவலில் நடக்குது, எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு மாறுது. அது வந்துட்டு Varieties. இது வரைக்கும் 3வது குவிஸ் பண்ணுறோம் நாங்கள். கொஸ்டின் ரிப்பீட் ஆகாத மாதிரி ரிப்பீட்டே ஆகல, எல்லாமே புது கொஸ்டின்ஸ் தான் பண்றாரு இவரு. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில தான் நடந்துட்டு இருக்கு சிக்கா குவிசஸ் ஹேப்பனிங். எவ்ரி டைம் ஒரு ஃபார்மேட்ல பண்றோம். இந்த தடவை வந்து 3 குவிசின்ஸ் எடுத்திருக்கோம். தட் இஸ் இந்தியன் குவிசின், ஏஷியன் குவிசின், பேன் ஏஷியன் அண்ட் மெடிட்ரேனியன். ஸோ இது வரைக்கும் லைக் க்ளோஸ் டு 1000 கொஸ்டின்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம் டேட்டா பேஸில். அதுலேருந்து ஒன்று கூட ரிப்பீட் ஆயிருந்தா கூட ரொம்ப ரேர். பட் குவிஸ் இஸ் ஒன்லி ஃபார் திஸ் மெமரி கேம் கூட அதான் வந்ததுன்னா இட்ஸ் பெனிஃபிட் ஃபார் ஸ்கூல்ஸ். மை விட்னஸ் இஸ் லைக் ஐ டிட் சி a repeat question. 3 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கொஸ்டின். ஸோ ரிப்பீட் கொஸ்டின் நாங்கள் பார்க்கல. அண்ட் எல்லா சீனியர் மோஸ்ட் ஷெஃப்ஸ் ஒரு 2000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷெஃப்ஸ் இங்கே இருக்காங்க. ஒரு 30 வருஷம் 40 வருஷம் எல்லாரும் பார்த்துட்டு தேர் ஆல் வெரி மச் thrilled with the format of the entire cuisine. And moreover இது ஏன் ஒரே நாளில் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு கேட்பீங்க, ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட வரலாம். See all our professionals coming across the state. ஸோ அவங்கள வந்து ஒரு வாட்டி கூப்பிட்டு இருந்தோன்னா they will not be able to come definitely. ஸோ அதனால தான் ஒரே நாளில் பண்ணுறோம். பட் இட் இஸ் ப்ரொஃபஷ்னலாக ப்ராப்பராக சீக்வன்ஸாக ப்ராப்பராக எடுத்து போயிருக்கோம் நம்ம. So that everybody is getting opportunity to do the cuisine. காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மல்டிபிள் cuisines, மல்டிபிள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதனால யாருமே இது தமிழ்நாடு மாத்திரம் சாப்பாடு சாம்பார் சாதம் அந்த மாதிரி இருக்காது. மல்டிபிள் சாய்ஸஸ், எல்லா ரீஜனுக்கும் இருக்கிற பாப்புலர் ஃபுட்டு தான் பற்றி